நம்மளுக்கு ரொம்ப போர் அடிக்குது, என்ன பண்றதுன்னே தெரியலையே. மிஸ் வேற காணோம், மிஸ் எங்க போயிருக்காங்கன்னே தெரியல. ஆமா ஃபாத்திமா, அவங்க இருந்தா கூட நம்மளுக்கு ஏதாவது கேம்ஸ் சொல்லுவாங்க, நம்ம விளையாண்டுக்கிட்டே இருப்போம் ஜாலியா. ஏதாச்சும் அவங்க ஏதாச்சுமே இது திங்ஸ் வச்சிருப்பாங்க, அதை வச்சு விளையாட கொடுப்பாங்க. இன்னைக்கு அவங்க எங்க போனாங்கன்னே தெரியலையே. மிஸ் வந்தா நல்லா இருக்கும். மீனா மீனா அங்க பாரு, மாயா வந்துட்டா. ஐயா ஜாலி, மாயாக்கு சரியாயிடுச்சு போல. இனிமேல் அவளும் நம்ம கூட சேர்ந்து விளையாட வந்துருவா. ஆமா ஃபாத்திமா, அவளுக்கு சரியாயிடுச்சு போல. மீனா ஃபாத்திமா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், எனக்கு சரியாயிடுச்சு. ஆனா பேண்டேஜ் மட்டும் போட்டு அம்மா விளையாட சொன்னாங்க, அதனால வந்தேன். அப்பா கூட தான் வந்தேன், அப்பா போயிட்டாரு. சரி மாயா, நாங்களும் இப்பதான் சொல்லிட்டு இருந்தோம் போர் அடிக்குது, நீங்களுக்குள்ள நின்றுட்டு இருந்தோம். நீயே வந்துட்ட, நம்ம எல்லாமே சேர்ந்து விளையாடலாம், நல்லதா போச்சு. சரி மீனா ஃபாத்திமா, இப்போ நம்ம ஏதாச்சும் விளையாடலாமா? நம்ம என்ன விளையாடுறதானா? நானுமே என்னோட திங்ஸ் எதுவுமே கொண்டு வரலையே. மீனா, என்ன மீனா உங்க வீடு பக்கத்துல இவ்வளவு பெரிய ஒரு வீடு வந்திருக்கு, இங்க யாரு வந்திருக்கா? அதுவா மாயா, அங்க ஒரு புதுசா ஒருத்தவங்க குடி வந்திருக்காங்க. அந்த வீட்டுல கூட 2 பிள்ளைங்க இருக்காங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. அவங்க 2 பேருமே நம்ம செட்டு தான், ஆனா ரொம்ப வளர்த்தியா இருப்பாங்க, நல்லா ஹைட்டா இருப்பாங்க. இந்த சொல்லி மாய முடியல வந்துட்டாங்க பத்தியா. என்னப்பா மீனா, இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸா? ஃபாத்திமா தெரியும் எனக்கு, இது யாரு புதுசா இருக்கா? ஆமா ஷாலினி, இவ பேரு மாயா, நாங்க எல்லாமே 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸு. இவளுக்கு கொஞ்ச நாளா ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டனால வீட்டுல இருந்தா, இப்பதான் வந்திருக்கா. என்னப்பா மீனா சொல்ற, ஆக்சிடென்ட்டா? இப்போ நல்லா இருக்கா உனக்கு? அதெல்லாம் ஒண்ணுமில்ல ஷாலினி, அவன் சரியாயிடுச்சு. ஹலோ, என்ன பசங்களா எல்லாருமே குரூப் டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மிஸ் நீங்க வந்துட்டீங்களா மிஸ்? நாங்க இவ்வளவு நேரம் போர் அடிக்குன்னு உங்களை தேடிக்கிட்டு இருந்தோம் மிஸ். நீங்க என்ன ஏதாச்சுமே கேம் சொல்லுவீங்க, விளையாடலாம் அப்படின்னு இருந்தோம் மிஸ். நீங்களே வந்துட்டீங்க மிஸ். இப்போ சரி பசங்களா, அதான் நான் வந்துட்டேன்ல. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புது விதமான ஃபன் கேம் ஒன்று யோசிச்சிருக்கேன். இருங்க, நான் அதுக்காக திங்ஸ்லாம் கொண்டு வரேன் போய். ஜாலியா இருக்கு மிஸ். இன்னைக்கு என்ன கேம் யோசிச்சிருக்காங்கன்னே தெரியல. எப்படி இருந்தாலும் ஒரு போட்டி மாதிரி தான் வைப்பாங்க. ஆமா மீனா, எப்படி நம்ம வின் பண்ணிடணும். எல்லாருமே மிஸ் பாருங்களேன், பெரிய டப்பு மாதிரி என்னமோ கையில கொண்டு வராங்க, அதை வச்சு என்ன கேம் சொல்ல போறாங்க? மாடி. சரி பசங்களா, இதுதான் நான் கொண்டு வந்த டப்பு, இதை வச்சு தான் ஒரு கேம் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. சரி, இது இங்கேக்குள்ளே இருக்கட்டும். அப்புறம் இன்னொரு மெயின் திங் ஒன்று கொண்டு வரேன், அந்த பொருளை போய் எடுத்துகிட்டு வரேன். பசங்களா, என்னன்னு பார்த்தீங்களா? ஐயா, என்ன கேரி பேக்ல பால்ஸ் கொண்டு வந்திருக்கலாம் மிஸ். இதை வச்சு நம்ம என்ன மிஸ் விளையாட போறோம்? ஏதாச்சும் கேம் யோசிச்சிருக்கீங்களா? ஆமாம் பசங்களா, இதை வச்சு நான் உங்களுக்கு ஒரு நல்ல கேம் யோசிச்சிருக்கேன். சரி, அதை நம்ம இப்போ விளையாட ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே மிஸ். பார்க்கவே அழகா இருக்கு, பால்ஸ்லாம் ஜாலியா இருக்கு, அது மேலே ஏறி விளையாடணும்னு. ஃபாத்திமா, ஆமாப்பா நீ சொன்னது கரெக்ட் தான். சூப்பரா இருக்கே பால்ஸ்லாம், அது அப்படியே எடுத்து நான் ஃபுட்பால் கூட விளையாடுவேன் போலயே. மிஸ் நீங்க சூப்பர், போங்க, சூப்பரா இருக்கு பால்ஸ்லாம். சரி, என்ன போட்டின்னு சொல்லுங்க வேமா, ஐயா களத்துல இறங்கிடுறேன் வேமா. இப்ப என்ன போட்டினா, நான் ஒரு சின்ன கீ வச்சிருப்பேன் பசங்களா, அதை நான் இந்த பால்ஸ்குள்ள போடுவேன். அதை ஃபர்ஸ்ட் யாரு கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த போட்டியோட வின்னர். சரியா? சரி, இப்ப இந்த கீயை உள்ள போட்டுட்டுமா? ரவி கொஞ்சம் தள்ளி நின்னுக்கோப்பா. சரி, இப்ப போட்டாச்சு. இப்ப நீங்க எல்லாமே கண்டுபிடிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே மிஸ். வாங்க, வா மீனா மாயா, எல்லாருமே வாங்க கண்டுபிடிப்போம். பசங்களா, எல்லாருமே அடிபட்டுறாம கீழே விழுகாம ஜாக்கிரதையா விளையாடணும். ஓகே மிஸ், நாங்க பாத்துக்கிறோம் மிஸ். வாங்கடி மேல குதிப்போம். ஜாலியா இருக்கு ஐயா, ஜாலி ஜாலி. மீனா வேமா தேடு, மீனா தேட ஆரம்பி. என்னடா இதுங்க வேமா உள்ள இறங்கி சாவியை தேட ஆரம்பிச்சிருச்சுங்க, நம்மளும் இறங்கிடுவோம். தலிக்காமங்கப்பா லேடிஸ், நானும் உள்ள களத்துல இறங்க போறேன் ஐயா. சூப்பரா இருக்கே பால்ல விளையாடுறது, அப்படியே உருண்டுகிட்டே இருக்கலாம் போலயே. மிஸ் நல்ல ஐடியா தான் சொல்லியிருக்காங்க, ஃபன் கேமா தான் சொல்லியிருக்காங்க, அப்படின்னு உருண்டுகிட்டே இருக்கலாம் போலயே. சரி, நம்மளும் போவோம். தலிக்கங்கப்பா, நானும் வரேன். ரவி தலிக்கடா. ஐயோ அம்மாடி, நான் இறங்கிறேன்ப்பா. என்னோட புண்ணை நீங்க எல்லாமே தட்டி விட்டுருவீங்க, அப்புறம் எனக்கு வலிக்கும். நான் ஓரமா நின்றுக்கிறேன் மிஸ் பக்கத்துல. சரி வேமா சட்டு போட்டுன்னு சாவியை தேடுவோம். இங்க தானே பார்த்தோம் மிஸ் போடும்போது.
இங்கதானே பார்த்தோம். ஏ ரவி கொஞ்சம் தள்ளி கூட நானும் தேடுறேன். இந்த சைடு ஆ, அம்மா குண்டு பூசணிக்கா சாலினி நீ தள்ளி விட்டா பாரு இப்படி. யார் வேணா விழுந்துக்கோங்கப்பா, எனக்கு ஒரு கவலையும் இல்லை, எனக்கு சாவிதான் முக்கியம். சாலினி நீ தள்ளி விட்டு நல்ல நிம்மதியா ஜாலியா உட்காந்துருக்கியா? இருடி உனக்கு இருக்கு. டிஸ்கோ 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 டிஸ்கோ. ஏ ரவி எரும மாடு என்னையவே தள்ளி விடுறா. இருடா உனக்கு இருக்கு இன்னைக்கு. இவ்வளவு தைரியம் தான் என்னை தள்ளி விட. எரும மாடு. சாலினி குண்டு பூசணிக்கா நீ தானே என்னை ஃபர்ஸ்ட் தள்ளி விட்ட. அம்மாட்ட சொல்லி தரவா? இப்ப நான் அம்மாட்ட சொல்லி தரவா ஃபர்ஸ்ட்? நான் சொல்லி கொடுத்தேன்னா இப்ப நடக்கிறதே வேற. இருடா உனக்கு இருக்குது இன்னைக்கு. அடிக்காத அடிக்காத. நீ அடிச்சுட்டு நீ என்னைய சொல்றியா? சாலினி குண்டு பூசணிக்கா இரு, இன்னைக்கு ஒரு வழி பாத்துட்டு. என்னடா இதுங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. சரி அதுங்க வரவங்களையும் நம்ம கீயை கண்டுபிடிச்சிட வேண்டிய. கேம் விளையாடாம ரெண்டு பேரும் சண்டை போட்டுச்சுக்கிட்டு இருக்குங்க. சரி இங்க தானே பார்த்தோம் அந்த கீ. சரி இந்த சைடு தேடி பார்ப்போம். இங்கிட்டு தான் இருந்துச்சு. சரி இந்த பாலை எடுத்து விட்டு பார்ப்போம். இதோ கீ மாதிரி தெரியுது. இது கீ தானே? இதோ இருக்குது, கண்டுபிடிச்சாச்சு. மிஸ் மிஸ் நான் கண்டுபிடிச்சேன் மிஸ் கீயை. வெரி குட் மீனா, குட் குட். இப்படி தான் இருக்கணும். குடுக்கிய அதுங்களை பாரு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்குங்க. எழுப்பி விடுங்க வேமா. என்னப்பா போட்டி முடிச்சிருச்சு அதுங்களையும்? ச்சே வீணா போச்சு இந்த குண்டு பூசணி சாலினிலால. ஆமா இந்த ரவி எரும மாடுனால எல்லாம் வீணா போச்சு.